வக்ஃபு சட்டத்தில் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்ட கட்சியோட இறங்கி வந்து குசலம் விசாரித்து கூட்டணி வச்சு எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அமித்ஷாவுக்கு தான் வந்தது. புரியுதா? அப்போ பொலிட்டிக்கலி நீ ஒரு தெளிவாக ஒரு ஸ்டாண்டில் இருந்தனா பிஜேபி உங்கள்கிட்ட இருப்பான். உங்கள் ப்ராப்ளம் அகெயின் இதுதான் கிலோ. உங்கள் பாலிட்டிக்ஸ் வந்து பவர் ட்ரிவன் இல்லை, உங்கள் பாலிட்டிக்ஸ் மணி ட்ரிவன். மணி ட்ரிவனாக என்னைக்கு போதோ இருக்கிற சொத்தை காப்பாற்ற தான், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தான் அரசியல் என்ற நிலைப்பாட்டுக்கு என்றைக்கு நீங்கள் வருகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் கட்சி முட்டு சந்தில் வந்து நின்றுச்சுன்னு தான் அர்த்தம். 1000 இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன், டாக்டர் ராமதாஸ் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கார், உண்மையிலேயே போராடி இருக்கார். அதில் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். அந்த கட்சி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட தலித் மக்களுக்கு இணையான ஒடுக்கப்பட்ட நிலையில் தான் வன்னியர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க குடும்ப கட்சியாக மாறி போய் அரசியல் நிலைப்பாட்டில் முக்கியமான விவகாரங்களில் கொள்கை முடிவுகளில் இரட்டை நிலைப்பாடு எடுப்பது என்பதெல்லாம் அந்த கட்சி மிக மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி நகருது என்பதைத்தான் காட்டுகிறது. இது அவங்க தான் முடிவு பண்ணணும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.